ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அசைவ குழம்பே தோற்று போகிற அளவுக்கு அவ்வளோ சுவையாக கொள்ளு பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்காக 1 கப் அளவுக்கு கொள்ளு பருப்பு எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த கொள்ளு பருப்பில் கல், மண், தூசியெல்லாம் அதிகமாக இருக்கும். இதை ஒரு 3லேருந்து 4 முறை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துடலாம். நல்லா கழுவுனதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்து இதை வேக வச்சிடலாம். கொள்ளு பருப்பு அளந்த அதே கப்லேயே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நாம் இந்த கொள்ளு பருப்பை வச்சு குழம்பு மட்டும்தான் செய்ய போகிறோம். ரசத்துக்கும் சேர்த்து வேக வைக்கிறதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இனி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக 4 விசில் வச்சா போதும். கொள்ளு பருப்பெல்லாம் நல்லா வெந்துடும். இந்த டைமில் இந்த கொள்ளு பருப்பு குழம்புக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிப்போம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கிறேன். அதே ஸ்பூன்லேயே 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக நல்ல மிளகாய் சேர்த்துப்போம். காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துப்போம். மிதமான தீயில வச்சு இந்த பருப்பு மிளகாயெல்லாம் நல்லா செவக்க வறுத்துடலாம். இனி இதோட சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். 20 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி 2ஆக நறுக்கி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அப்போ தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு கொடுக்குறது மட்டும் இல்லை, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வெங்காயம் வதங்குற டைமில் இதோட ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துப்போம். இந்த பூண்டு சேர்க்கறதுனால இந்த குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா இதோட சின்ன சைஸ் தக்காளியில் 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி செய்யும்போது இந்த கொள்ளு குழம்பு ரொம்ப சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இந்த கொள்ளு பருப்பெல்லாம் நம்ம உணவோடு அடிக்கடி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இந்த மாதிரி குழம்பு தான் செஞ்சு சாப்பிடணும்னு இல்லை, கொள்ளு பருப்பை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் நல்லா வேக வச்சு அந்த தண்ணியோடு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல சேரக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு இந்த கொள்ளு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்க அந்த கொள்ளு பருப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் சூடாக கொள்ளு ரசம் செஞ்சு சாப்பிடும்போது நெஞ்சு சளியை நல்லா கரைச்சி விட்டுரும். தக்காளி எல்லாம் அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் தேங்காய் சேர்த்துப்போம். அதிகமாக தேங்காய் சேர்க்கணும்னு இல்லை, மெஷரிங் ஸ்பூனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் சேர்க்குறதுனால அந்த குழம்பு நல்லா திக்காக வரும், அதே டைம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் சேர்த்து எல்லாம் ஒன்றா வதக்கிடலாம். தேங்காயோட அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இந்த மாதிரி தேங்காவை லைட்டாக வதக்கி சேர்க்குறதுனால குழம்பு சீக்கிரமாக கெட்டு போகாது. இந்த கொள்ளு பருப்பை வச்சே நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இந்த கொள்ளு பருப்பில் தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொள்ளை வறுத்து துவையல் பண்ணுவாங்க, அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். வெங்காயம், தக்காளி, தேங்காயெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இரும்பு கடாயில் வதக்கிறதுனால இது சூடு ஆறுறதுக்காக வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துடலாம். 4 விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா கொள்ளு பருப்பை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தண்ணியோட அளவும் கரெக்டாக இருந்திருக்கு, கொள்ளு பருப்பும் நல்லா வெந்திருக்கு. கொள்ளு பருப்பு எடுத்து கையால் நசுக்கி பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இனி சூடாக இருக்கும் போதே தவியால் லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. கொள்ளு பருப்பு நல்லா வெந்திருந்தால் தான் அந்த குழம்பு சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு கொள்ளு பருப்பை மசிச்சு விட்டாச்சு. ஆற வச்சிருக்க மசாலாவை மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். மசாலாவை நல்லா மையாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டு அரைச்சி எடுக்கணும். இனி குழம்பு ரெடி பண்ணிடலாம். கொள்ளு குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு மண் பாத்திரத்தை சூடாக்கிக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன்.
கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துப்போம். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மிதமான தீயிலே இந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த கொள்ளு குழம்பு மண் பாத்திரத்தில் செய்யும்போது அதுவே தனி சுவையாக இருக்கும். கருவேப்பிலையெல்லாம் லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதோட சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா மசாலா அரைச்ச மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இதோட சேர்த்துடலாம். மிதமான தீயில வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிதமான தீயிலே இந்த மசாலாலாம் ஒரு 5 நிமிஷம் சூடாகட்டும். இனி வேக வச்ச கொள்ளு பருப்பை இதோட சேர்த்துடலாம். குழம்பு நல்லா திக்காக வேணும்னா கம்மியான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்த தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். ஏற்கனவே கொள்ளு பருப்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இனி ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துலேயே குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. கொள்ளு குழம்பு நல்லா திக்காக பண்ணுறதுனால அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடியில் பிடிச்சிடும். இந்த குழம்புக்கு தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க வேக வச்ச கொள்ளை கொஞ்சமாக எடுத்து மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சி இந்த குழம்போட சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்கும் போதும் குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். பாருங்கள், குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். மண் பாத்திரத்தோட சூட்லேயே இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகும். கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கொள்ளு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூட சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி ஏற்கனவே காராமணி குழம்பு நம்ம சேனலில் போட்டிருந்தோம். நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. சத்தான இந்த குழம்ப சூடான சாதத்தோட ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த குழம்போட கொஞ்சமாக நெய் சேர்த்து கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.